வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சன் பார்மஸ்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மோமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1935 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1684 லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.03 ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு. இது வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட் தான். அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 0.61 லாஸ்ட் 1 இயர்ல வந்திருக்கு. அதனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.1% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு வரும்போது 7.5% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான கால்குலேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரூல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 9.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 900 crores நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால 3.5 இபிஎஸ் கூடி இப்போ 13ன்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டர்ல இருக்கு. இப்போ இபிஎஸ் டிடிஎம்னு பார்த்தோம்னா 43.6 இருக்கு. இப்போ இது போன குவார்ட்டரை காட்டிலும் 0.4 தான் கூட இருக்கு. ஸோ இப்போ எனிவே ஃப்ராக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது லேசாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுன்னு நம்ம பார்க்கலாம். பட் ஃப்ராக்ஷனை நம்ம இக்னோர் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் இது ஸ்டாக்னேட்டடாக தான் இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. கண்டினியூஸாக நமக்கு இந்த 4 குவார்ட்டரை நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் டிடிஎம் இந்த கடைசி 2 குவார்ட்டரில் 3 குவார்ட்டரில் நம்ம பார்க்கும்போது அது டிக்ரீஸ் ட்ரெண்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த குவார்ட்டரில் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு. இது சப்சிக்வெண்ட்டாக அப்படியே அப்சைட் மூவ் இன்க்ரீஸ் ஆக போதா இல்லாட்டி திருப்பி டிக்ரீஸ் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த குவார்ட்டருக்கு தான் பார்க்கணும். என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.22% குறைச்சி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.03% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 0.71% குறைச்சி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா 2 குவார்ட்டரா 0.7 குறைச்சி வச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங்கில் 12.4% கரண்டாக இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங்கில் 36.8% இருக்கு. எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங்கில் கரண்டாக 16.6% இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 301, ஃபேர் பிரைஸ் 541, கரண்ட் பிரைஸ் 1687. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 3.10 இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸுக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு பின்னாடி நிறைய க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கும் அதை கேப்சர் அந்த டிமாண்டை கேப்சர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எப்படி ட்ரேடர்ஸ் அசஸ் பண்ணியிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி கம்பெனி வைஸ் எப்படி அசஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியல. இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக ஸ்கோப்புக்கான அதாவது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க கரெக்ஷனை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி கரெக்ஷனை லீட் பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிறது 3.10
அதுலேருந்து 2.5 வரைக்கும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2.5 2.75 சப்போஸ் அப்படி 2.75 அப்படின்னு வந்துச்சுனாக்க இது 1494ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. 2.5 அப்படின்னு சொன்னால் 1358ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. பார்ப்போம் இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி அவங்க வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். சப்போஸ் இது மேலே போகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியலில் என்ன கிடைச்சிருக்கோ அந்த ரெஃபரன்ஸை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 43.6, அதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது 10.90ன்னு வருது. இந்த 10.90 தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 12.10ஓட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. இதுலேருந்து டைரக்ட் இன்ஃபரன்ஸ் என்னன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்து Q2ஓட கம்பேர் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். எகைன் Q2 காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்த நம்மளுடைய இன்ஃபரன்ஸுக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டுது அப்படின்னு தான் சொல்லி பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் எடுத்துக்குது. இன்னொரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல நம்ம வந்து இது மாற்றி போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்ஃபரன்ஸுக்கு எகென்ஸ்டாக போகுதுனாக்க நம்ம எந்த இடத்துலன்னா Q1 to Q2ஓட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 36% வந்து கூட எடுத்திருக்கிறாங்க. இதே 36% கூட Q3க்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுப்பாங்கங்கிறது ஒரு யூகம் தான். எடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு யூகம் தான். அப்படி கொடுத்தாங்க, அந்த வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் நமக்கு இந்த இப்படி வந்து கம்மியாக வருது, ஆவரேஜ் கம்மியாக வருது எக்ஸிட் ஆக போகிறத காட்டணும் அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் யோசிக்கணும். மேலே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை கட் பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனைக்குரியதாக தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இவன் இபிஎஸ் வந்து இந்த கரண்ட் இபிஎஸ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ஸே அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், டிக்ரீஸ் ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆகுது. அதனால கரெக்ஷன் லீட் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இவன் வந்து இந்த இடத்துல நமக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வருது. என்னென்னா Q1 Q2 36% க்ரோத் ஆகி 13 டபுள் டிஜிட்டில் வந்துருக்கிறான். இதுக்கு முன்னாடிலாம் அவன் பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து 9.5 அப்படிங்கிற சிங்கிள் டிஜிட்டில் தான் 2 குவார்ட்டராக வந்துட்டு இருந்திருக்கிறான். ஸோ இப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கான வலுவை கொஞ்சம் கூட கூட்டுது. அதனால கொஞ்சம் கரெக்ஷன் வருமோ அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து இப்போ 4 இதை பார்க்கும்போது 4 டைமென்ஷன்ஸில் பார்க்கும்போது இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெஜாரிட்டி இன்ஃபரன்ஸாக இருக்குது. 4 டைமென்ஷனில் பார்க்கும்போது மெஜாரிட்டி அதான் நமக்கு கிடைக்குது. இவங்களுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்டில் எடுத்திருக்கிறது வந்து 3 months கேண்டில் தான் எடுத்திருக்கிறோம். டைம் ஃப்ரேம் வந்து 3 months ஒரு குவார்ட்டருக்கு உண்டானதை வச்சுருக்கிறோம். இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டுங்கிறது 1748, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோங்கிறது 1548. இப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம R1 to R2 நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். R1 1401லேருந்து 1432, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 1597லேருந்து 1631, R2 1811லேருந்து 1848. இது வரைக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்காம இது ரெண்டுத்துக்கும் நடுவுலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். மிட் பாயிண்ட் லெவல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். உடைச்சா அப்படின்னு சொன்னாக்கா R2 நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் கீழே கட் பண்ணாங்கன்னா R1 நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் ரியாலிட்டியில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.